Hi friends, it's your Aariwingsworld. So இன்னைக்கு நான் உங்களுக்கு ரொம்ப ஒரு சூப்பர் டிப் சொல்ல போறேன். இப்போ நீங்க ஒரு கொடி டிசைன் போட போறீங்க அப்படினா ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணனும் அப்படினா ஃபர்ஸ்ட் இந்த அவுட்லைன் மட்டும் காம்பு மாதிரி வளைவா வேவ்ஸ் மாதிரி நீங்க போட்டுக்கணும். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு இதை போட்டு முடிச்சுக்கோங்க. முடிச்சதுக்கு அப்புறமா தான் இந்த மாதிரி சைடில் அழகாக டிசைனே ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ லீஃப் பேட்டர்ன் இருந்தால் தனித்தனியாக இங்கே சுகர் பீடில் ஒரு லீஃப் போட்டு நாட் பண்ணி முடிச்சுருங்க. அதுக்கப்புறமா செகண்ட் லீஃப் ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா அடுத்த லீஃப் எப்பயுமே லீஃப் நல்லா கூர்மையான பகுதி மாதிரி இருக்கணும். இந்த ஒவ்வொரு இதுலேயுமே நான் ஷார்ப்னஸ் வச்சுருப்பேன் பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், எந்த ஒரு லீஃபாக இருந்தாலும் கண்டிப்பாக அவுட்லைன் ஜரியில் நம்ம கொடுக்கணும். நான் ஃபினிஷிங் பண்ணும்போது நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த லீஃப் நிறைய பேருக்கு டைரெக்டாக போட தெரியாது. அவங்கள மாதிரி ஆளுக்கு ஃபஸ்ட்டு வேவ்ஸ் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கூட வரைஞ்சிக்கோங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். எனக்கு நான் டைரெக்டாக வரையாமல் போடுவேன். ஸோ அதே மாதிரி இந்த காக்கா டிசைனுமே போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி அழகாக இப்படி வளைச்சிக்கோங்க. வளைச்சிட்டு இதை ஜாயின் பண்ணணும். அவ்வளோதான். எந்த பக்கட்டாக இருந்தாலும் அழகாக நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ இந்த பக்கத்து இப்போ போடுறதா இருந்தாலும் இந்த பக்கம் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வெளியில் இந்த காக்கா மட்டும் போட்டுட்டு அதுக்கப்புறம் கூட இந்த மாதிரி ஜாயின் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இந்த மாதிரி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஷேப் கரெக்டாக வந்துடும். அதுக்கப்புறம் இதோட சைடு ஃபுல்லாக இந்த மாதிரி லீஃப் மாதிரி இங்கிட்டு இந்த மாதிரி லீஃப் மாதிரி கூட நீங்கள் போட்டுக்கலாம். சரியா? ஸோ என்னால் இந்த மாதிரி கரெக்டாக வரையாமையே போட முடியும்னா நீங்கள் வரையாமையே போடுங்க. வரைஞ்சால் தான் போட தெரியும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஒரு சாக் பீஸ் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கூட போடுங்க. ட்ரேஸ் பென்சில் யூஸ் பண்ணாதீங்க. ட்ரேஸ் பென்சில்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா தப்பாக போனாலும் அழிக்க முடியாது. இது அப்படி கிடையாது. நம்ம சாக் பீஸ்னால் ஒரு வேஸ்ட் கிளாத் வச்சு நம்ம இப்படி தட்டினா கூட ஆட்டோமேட்டிக்காக போயிடும். கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பபாய். அந்த என் மைண்ட் கூப்பிட்றேன். பபாய். ஹேவ் எ நைஸ் டே.